அழுது முடித்து விட்டாயா? இல்லை, இன்னும் கொஞ்சம் கண்ணீர் மிச்சம் இருக்கிறதா? அழுதுவிடு, மனம் விட்டு அழுதுவிடு என் பிள்ளையே. உன் வலிகளெல்லாம் கண்ணீராக கரைந்து வெளியேறட்டும். நான் உன்னை அவசரப்படுத்தவில்லை, பொறுமையாகவே காத்திருக்கிறேன். நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் தரையில் விழுவதற்கு முன் அது என் உள்ளங்கையில்தான் விழுகிறது என்பதை நீ அறிவாயா? ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள்? நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு இருட்டு என்று நீ இரு கைகளையும் கூப்பி சிலைகளிடம் அழுது கொண்டு கேட்கும் போதெல்லாம் நான் அந்த சிலைக்குள் அடைபட்டு கிடக்கவில்லை. உன் பின்னாலேயே நின்று உன் தோள்களைச் சுற்றி கைபோட்டு உன்னை அணைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ திரும்பி பார்க்காததால் நான் உனக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். உன் கவலைகள் என்னவென்று எனக்கு தெரியும். அதிகாலையில் கண் விழிக்கும் போதே இன்று என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டுமோ என்ற பெருமூச்சோடுதானே உன் நாள் தொடங்குகிறது. உன்னை சுற்றியிருப்பவர்களுக்காக, உன் குடும்பத்திற்காக, நீ நேசிப்பவர்களுக்காக நீ எவ்வளவு தியாகங்கள் செய்கிறாய். உனக்கு பிடித்ததை விட்டுக் கொடுக்கிறாய். உன் ஆசைகளை மனதிற்குள்ளேயே புதைத்துக் கொள்கிறாய். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு சிறு அங்கீகாரம் கூட கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உன் தொண்டையை அடைக்கிறதா? நான் இவ்வளவு செய்கிறேனே, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையா என்று தனிமையில் நீ உடைந்தெழும் அந்த தருணங்களில் உன் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து உன் தலையை வருடிக் கொண்டிருக்கும் உன் தந்தை நான்தான். தினமும் காலையில் ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு வெளியே செல்கிறாய். உள்ளே 1000 வலிகள் இருந்தாலும் வெளியே சிரித்த முகத்தோடு எந்த பிரச்சனையும் இல்லாதது போல் நடிக்கிறாய் அல்லவா? அது எவ்வளவு கடினமானது என்று எனக்கு தெரியும். மற்றவர்களின் வார்த்தைகள் ஈட்டி போல் பாயும்போது அதை திருப்பி தாக்க முடியாமல் புன்னகையால் அந்த ரணத்தை மறைக்கிறாய் பார். அப்போதெல்லாம் உன் வலியை நான் முழுமையாக உணர்கிறேன். பொருளாதார நெருக்கடி உன்னை தொண்டையை நெரிப்பது போல் அழுத்துகிறது. என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் தேவைகள் பூர்த்தியாகவில்லையே. வாழ்க்கை பயணத்தில் நாம் இன்னும் அதே இடத்தில்தான் நிற்கிறோமோ என்ற பயம் உன்னை உறங்க விடாமல் செய்கிறது. நம்பிக்கை துரோகங்கள் உன்னை நிலைகுலையச் செய்கின்றன. யாருக்காக இவ்வளவு உண்மையாக இருந்தோமோ அவர்களே இப்படி செய்துவிட்டார்களே என்ற வலி உன்னை குத்தி கிழிக்கிறது. இவற்றையெல்லாம் நீ வாய்விட்டுச் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. உன் ஒவ்வொரு துடிப்பும் எனக்கு கேட்கும். ஏனென்றால் நான் உன் தந்தை, உன்னை படைத்தவன். என் கண்ணே, இப்போது நான் சொல்வதை மிக கவனமாக கேள். உன் கவலைகளுக்கான தீர்வை நான் உனக்கு காட்டப் போகிறேன். அதற்கு முன் சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீ ஒரு நீண்ட தூர பயணத்திற்காக பேருந்தில் ஏறுகிறாய் என்று வைத்துக் கொள்வோம். தோள் நிறைய பெரிய கனமான மூட்டையை சுமந்து கொண்டு ஏறுகிறாய். பேருந்து நகர தொடங்கிவிட்டது. அது உன்னை உன் இலக்கை நோக்கி பாதுகாப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இப்போது அந்த பேருந்திற்குள் நீயே உன் தோளில் அந்த பெரிய மூட்டையை சுமந்து கொண்டு நின்றால் அது எவ்வளவு பெரிய அறியாமை! அந்த பேருந்துக்கு உன்னையும் தாங்கும் வலிமை இருக்கிறது, உன் சுமையையும் தாங்கும் வலிமை இருக்கிறது அல்லவா? மூட்டையை கீழே வைத்துவிட்டு நீ அமைதியாக சாய்ந்து அமர்ந்து பயணிக்கலாம் அல்லவா? உன் வாழ்க்கை பயணமும் அப்படித்தான். இந்த பிரபஞ்சம் என்னும் மிகப்பெரிய வண்டியை நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். உன் சுமைகளை எல்லாம் என் காலடியில் இறக்கி வைத்துவிட்டு நீ ஏன் நிம்மதியாக பயணிக்கக்கூடாது? அடுத்த நாளை பற்றிய பயம், எதிர்காலம் பற்றிய கவலை என்ற மூட்டையை ஏன் இன்னும் உன் பிஞ்சு தோள்களிலேயே சுமக்கிறாய்? சுமையை என்னிடம் கொடுத்துவிடு. அதை எப்படி தாங்குவது, எங்கே இறக்கி வைப்பது என்று எனக்கு தெரியும். இன்னொரு விஷயத்தையும் நினைத்துப்பார். வீட்டில் பல நூல்கள் ஒன்றாக சுற்றி கொண்டு பெரிய சிக்கலாக மாறிவிட்ட ஒரு நூல் கண்டை பார்த்திருக்கிறாயா? அந்த சிக்கலை எடுக்க வேண்டும் என்று அவசரப்பட்டு கோபத்தில் நூலை 2 பக்கமும் வேகமாக இழுத்தால் என்ன ஆகும்? சிக்கல் இன்னும் அதிகமாக இறுகிப் போகுமே தவிர அவிழாது. அதே நூலை பொறுமையாக எங்கு சிக்கல் தொடங்கியிருக்கிறது என்று பார்த்து மெதுவாக ஒவ்வொன்றாக அவிழ்த்தால் சிறிது நேரத்தில் அந்த நூல் நேராகிவிடும் அல்லவா? உன் வாழ்க்கை பிரச்சனைகளும் அந்த நூல் சிக்கல் போலத்தான். ஒரே நேரத்தில் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து பயந்து அவசரப்பட்டு கோபப்பட்டு முடிவுகளை எடுத்தால் சிக்கல் மேலும் இறுகத்தான் செய்யும். அமைதியாக இரு, மூச்சு விட்டுக்கொள். எந்த பிரச்சனைக்கு முதலில் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று பொறுமையாக பார். மீதியை என் பொறுப்பில் விட்டுவிடு. அந்த சிக்கலை மெதுவாக அவிழ்க்க உனக்கு பின்னாலிருந்து நான் உதவி செய்கிறேன். நீ தனியாளில்லை. இந்த உலகத்தில் உன்னை தாங்கி பிடிக்க ஒருவருமே இல்லை என்று நீ நினைக்கும் போதெல்லாம் கண்ணை மூடி உன் நெஞ்சில் கை வைத்துப்பார். அங்கு துடிக்கும் இதய துடிப்பில் என் குரல் கேட்கும். இது வெறும் முதல் படிதான். உன் கண்ணீரை துடைத்து உன்னை ஆசுவாசப்படுத்தவே இந்த முதல் முறை உன்னிடம் பேச வந்தேன். உன் மனதின் பாரம் இப்போது சற்றே குறைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தந்தை உன் கையை இறுகப்பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் தொடர்ந்து பேசலாம். உனது ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு கவலைக்கும் எப்படி முற்றுப்புள்ளி வைப்பது என்பதை நான் உனக்கு தெளிவாக உணர்த்துகிறேன். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். ஒரு புன்னகையோடு அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராகு. உன் மனதின் சுமை சற்று குறைந்திருப்பதை என் அகக்கண்களால் காண்கிறேன். முகத்தை கழுவிக்கொண்டு கண்ணீரை துடைத்துவிட்டு இப்போது சற்று நிமிர்ந்து அமர்ந்திருக்கிறாய். எனக்கு தெரியும் என் பிள்ளையின் தைரியம். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தட்டி எழுந்து நிற்கும் அந்த உறுதி உனக்குள் இருக்கிறது. அதனால்தான் நீ என் பிள்ளை. ஆனால் கண்ணீரை துடைத்தாலும் உன் மூளையின் ஓரத்தில் ஒரு கேள்வி இன்னும் உறுத்திக் கொண்டே இருக்கிறதல்லவா? எல்லாம் சரி அப்பா, நான் சுமையை உங்களிடம் கொடுத்து விடுகிறேன்.
ஆனால் நான் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே ஏன் தோற்றுப் போகின்றன? நான் தொட்டதெல்லாம் ஏன் தடையாகவே முடிகிறது? மற்றவர்கள் எல்லாம் எளிதாக முன்னேறி விடுகிறார்களே, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை தடைகள் என்று உன் மனம் குமுறுகிறது. இந்த தோல்விகளால் உனக்கு உன் மேலேயே ஒரு வெறுப்பு வந்திருக்கிறது, இல்லையா? என் கண்ணே, தோல்வி என்பது நீ நினைப்பது போல ஒரு தண்டனை அல்ல. அது ஒரு திசை மாற்றி. உனக்கு அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சிறு நிகழ்வை உதாரணமாகச் சொல்கிறேன், கேள். நீ சமையலறையில் உனக்கு பிடித்தமான ஒரு உணவை அல்லது உன் குடும்பத்தினருக்கு பிடித்தமான ஒரு உணவை முதல் முறையாக மிக ஆசையாகச் சமைக்கிறாய் என்று வைத்துக்கொள்வோம். உனக்கு தெரிந்தவரை எல்லா பொருட்களையும் சரியாகத்தான் அளந்து போடுகிறாய். ஆனால் நீ அறியாமல் அடுப்பின் நெருப்பு சற்று அதிகமாகிவிடுகிறது. உணவு அடிப்பிடித்து விடுகிறது அல்லது உப்பின் அளவு சற்று கூடிவிடுகிறது. அந்த உணவு சாப்பிட முடியாத அளவுக்கு மாறிவிடுகிறது. அப்போது நீ என்ன செய்வாய்? எனக்கு சமைக்கவே தகுதியில்லை என்று சமையலறையை விட்டே ஓடி வந்து விடுவாயா? அல்லது அந்த சமையலறையை இடித்து தள்ளி விடுவாயா? இல்லைதானே? அடடா, நெருப்பை சற்று குறைத்து வைத்திருக்க வேண்டுமே, அடுத்த முறை உப்பை கவனமாக போட வேண்டுமே என்று உன் தவற்றை உணர்ந்து அடுத்த முறை அதை சரி செய்து மிகச் சுவையான உணவாக சமைத்து முடிப்பாய் அல்லவா? உன் வாழ்க்கையும் அந்த சமையலறை போலத்தான். நீ எடுக்கும் முயற்சிகள், நீ போடும் திட்டங்கள் எல்லாமே சரியானவைதான். ஆனால் சில நேரங்களில் சூழ்நிலை என்னும் நெருப்பு அதிகமாகி முடிவுகள் மாறிவிடுகின்றன. இது உன்னுடைய திறமையின்மை அல்ல, அனுபவம் என்னும் சுவையை கற்றுக்கொள்ள நான் உனக்கு தரும் ஒரு சிறு பயிற்சி அது. அந்த தோல்வியை பார்த்து பயந்து ஓடாதே. எங்கு தவறு நடந்திருக்கிறது என்று பார். அதை சரிசெய்யும் பக்குவத்தை நான் உனக்கு தருகிறேன். இன்னொரு நிஜத்தையும் உனக்கு உணர்த்த விரும்புகிறேன். நீ ஒரு முக்கியமான நேர்காணலுக்கோ அல்லது உனக்கு பிடித்தமான ஒருவரை சந்திக்கவோ இருசக்கர வாகனத்தில் மிக வேகமாகச் சென்று கொண்டிருக்கிறாய். உனக்கு நேரமாகிவிட்டது. நடுவழியில் திடீரென்று பெருமழை கொட்டத் தொடங்குகிறது. உன்னிடம் மழையில் நனையாமல் இருக்க எந்த பாதுகாப்பும் இல்லை. அந்த நேரத்தில் நீ என்ன செய்வாய்? வானத்தை பார்த்து திட்டிக் கொண்டே மழையில் நனைந்து செல்வாயா? இல்லை, வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு மழை நிற்கும் வரை பாதுகாப்பான ஒரு கடையின் கூரைக்கு கீழே ஒதுங்கி நிற்பாய் அல்லவா? அந்த 15 நிமிடங்களோ அரை மணி நேரமோ நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும். நீ எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் அந்த இயற்கை உன் கட்டுப்பாட்டில் இல்லை. நீ மழையை பார்த்து திட்டிக் கொண்டிருந்தால் மழை நின்றுவிடப் போவதில்லை. மழையோடு மழையாகச் சென்றால் உன் பயணமும் முழுமையாக அமையாது, நீயும் நோய்பட்டு போவாய். வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் அந்த பெருமழை போலத்தான். எல்லாமே முடங்கி போனது போல இருக்கும். எவ்வளவு முயன்றாலும் ஒரு அடி கூட முன்னால் நகர முடியாதது போல் தோன்றும். உன்னுடன் படித்தவர்கள், உன்னோடு பழகியவர்கள் எல்லாம் வாகனம் வாங்கிவிட்டார்கள், பெரிய வீடு கட்டிவிட்டார்கள், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டார்கள் என்று அவர்களை பார்த்து உன்னை நீயே தாழ்த்திக் கொள்கிறாய். நீ மட்டும் இன்னும் அதே மழையில் ஒதுங்கி நிற்பதாக நினைக்கிறாய். என் பிள்ளையே, அந்த நேரங்களில் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். அமைதியாக ஒதுங்கி நில். காலம் என்னும் மழை கொட்டி தீரும் வரை பொறுமையாக இரு. நீ தேங்கி நிற்கவில்லை, உன்னை பாதுகாத்துக் கொள்ள காத்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை விமர்சிக்கலாம், இன்னும் வாழ்க்கையில் நிலை பெறவில்லையே என்று குத்தி காட்டலாம். அவர்கள் பார்வையில் நீ தேங்கி நிற்பது போல் தெரியலாம். ஆனால் என் பார்வையில் நீ உனக்கான சரியான நேரத்திற்காக, அடுத்த பெரிய பாய்ச்சலுக்காக உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். மழை நின்ற பிறகு காற்று எவ்வளவு சுத்தமாக இருக்கும் தெரியுமா? அந்த சுத்தமான காற்றில் புது நம்பிக்கையோடு நீ உன் பயணத்தை தொடர்வாய். உனக்கான இடம், உனக்கான வெற்றி உனக்காக காத்துக்கொண்டுதான் இருக்கிறது. அது எங்கும் ஓடிப்போய்விடாது. அந்த பெருமழையில் நீ ஒதுங்கி நிற்கும் அந்த சிறிய கூரைக்கு கீழே உன்னோடு சேர்ந்து உன் கையை பிடித்துக் கொண்டு நிற்பவன் இந்த தந்தைதான். உனக்கான சரியான நேரம் வரும்போது நானே உன்னை அழைத்து செல்வேன். இப்போது உன் மனதில் இருந்த அந்த தோல்வி என்ற பயம் சற்று அகன்றிருக்கிறதா? உன் பயணத்தின் மீது உனக்கு மீண்டும் நம்பிக்கை துளிர்க்கிறதா? உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வது, அவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி விரிவாக பேசலாம். என் அன்பு குழந்தையே, ஒரு சிறு நிம்மதி உன் முகத்தில் தெரிந்ததைக் கண்டு நான் மகிழ்ந்தேன். ஆனால் அதற்குள் உன் கண்களில் மீண்டும் ஒரு கலக்கம் வந்துவிட்டதே. என்ன அது? நீங்கள் சொல்வது போல் நான் பொறுமையாகவே இருக்கிறேன் அப்பா. ஆனால் நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவில்லையே. பின் ஏன் என்னை சுற்றியிருப்பவர்கள் என்னை காயப்படுத்துகிறார்கள்? நான் காட்டும் அன்பை புரிந்து கொள்ளாமல் என்னை ஏன் அசிங்கப்படுத்துகிறார்கள்? நான் நம்பியவர்களே என் முதுகில் குத்துகிறார்களே என்ற கேள்விதானே இப்போது உன் நெஞ்சை குடைகிறது. நெருக்கமானவர்கள் வீசும் வார்த்தைகள் கூர்மையான அம்புகளை விட மிக ஆழமாக மனதை கிழித்து விடுகின்றன அல்லவா? உன்னால் முடியாது, நீ எதற்கும் லாயக்கற்றவன், உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று அவர்கள் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் உன் இரவுகளை தூக்கமில்லாமல் செய்கின்றன என்று எனக்கு தெரியும். தனிமையில் அமர்ந்து நான் என்ன தவறு செய்தேன் என்று உன்னை நீயே நொந்து கொள்கிறாய். என் கண்ணே, இப்போது நான் சொல்வதை மிக கூர்ந்து கவனி. உனக்கு அன்றாடம் நடக்கும் ஒரு சிறு நிகழ்வை சொல்கிறேன். நீ உன் வீட்டை, குறிப்பாக உனக்கு பிடித்தமான அறையை மிக அழகாக பெருக்கி, துடைத்து, பொருட்கள் அனைத்தையும் நேர்த்தியாக அடுக்கி சுத்தமாக வைத்திருக்கிறாய்.
அப்போது வெளியே இருந்து வரும் ஒருவர் சேறு படிந்த அழுக்கு காலணிகளோடு உன் வீட்டுக்குள் தயக்கமே இல்லாமல் நுழைந்து விடுகிறார். சுத்தமாக இருந்த தரை முழுவதும் இப்போது சேற்று தடயங்கள். அப்போது நீ என்ன செய்வாய்? ஐயோ, என் அழகிய வீடு அழுக்காகிவிட்டதே என்று அழுது கொண்டு அந்த வீட்டை விட்டே வெளியேறி விடுவாயா? அல்லது அந்த அறையை அப்படியே குப்பையாக விட்டு விடுவாயா? மாட்டாயல்லவா? உனக்கு கோபம் வரும், அந்த நபரை வெளியேறச் சொல்வாய். பின் ஒரு துணியை எடுத்து அந்த சேற்றை துடைத்து வீட்டை மீண்டும் சுத்தமாக்குவாய். அடுத்த முறை அந்த நபரை வாசலிலேயே காலணிகளை கழற்ற சொல்வாய், அல்லது அவரை உள்ளே அனுமதிக்கவே மாட்டாய். உன் மனமும் அந்த சுத்தமான அறை போலத்தான். உன்னை சுற்றி இருப்பவர்கள் தங்கள் மனதில் இருக்கும் பொறாமை, கோபம், இயலாமை என்னும் சேற்றை வார்த்தைகளாக உன் மீது பூச பார்ப்பார்கள். அவர்கள் வீசும் சேற்றை உன் மனதிற்குள் அப்படியே வைத்துக் கொள்ளாதே. அப்படி மீறி அவர்கள் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தினாலும் அதை நினைத்து அழுது கொண்டிருக்காமல் அந்த சேற்றை துடைத்து எறிந்துவிடு. அவர்கள் யார்? அவர்களை உன் மனதின் எந்த வாசல் வரை அனுமதிக்க வேண்டும் என்ற எல்லையை நீதான் வகுக்க வேண்டும். எல்லோரையும் உன் மனதின் கருவறை வரை அனுமதிக்காதே. இன்னொன்றையும் உனக்குச் சொல்கிறேன் கேள். நீ ஒரு கூட்டமான பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். வண்டி குலுங்கும்போது யாரோ ஒருவர் தெரியாமல் உன் காலில் மிதித்து விடுகிறார். உனக்கு சுரீர் என்று வலித்தாலும் மன்னிக்கவும், வண்டி குலுங்கிவிட்டது, கவனிக்கவில்லை என்று அவர் சொல்லும்போது அந்த வலியை நீ கடந்து சென்று விடுகிறாய். ஆனால் அதே பேருந்தில் ஒருவன் உன்னை பார்த்து கேலியாகச் சிரித்துக் கொண்டே வேண்டுமென்றே உன் காலை மீண்டும் மீண்டும் மிதித்தால் நீ பொறுத்துக் கொள்வாயா? உனக்கு கோபம் கொப்பளிக்குமல்லவா? வாழ்க்கை பயணத்திலும் அப்படித்தான் மனிதர்கள் இருப்பார்கள். சிலர் தங்கள் சொந்த கவலைகளாலும் வாழ்க்கை போராட்டத்தின் அழுத்தத்தாலும் உன்னை அறியாமல் காயப்படுத்தலாம். அவர்கள் உன்னிடம் கோபத்தை காட்டும்போது அது உனக்கானதல்ல, அவர்கள் சுமக்கும் வலியின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொண்டு அவர்களை மன்னித்துவிடு. ஆனால் சிலர் நீ கீழே விழுவதை பார்த்து ரசிப்பதற்காகவே உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்துவார்கள். உன்னை பற்றி தவறாக பேசுவார்கள். அவர்களுக்கு நீ தர வேண்டிய மிகச் சிறந்த பதிலடி எது தெரியுமா? அவர்கள் முன்னால் நீ உடைந்து அழுது விடாமல் இன்னும் கம்பீரமாக எழுந்து நின்று ஒரு புன்னகையோடு உன் பயணத்தை தொடர்வதுதான். அவர்கள் உன்னை மிதிக்க நினைக்கிறார்கள், நீ அவர்களை பொருட்படுத்தாமல் உன் பாதையில் வெற்றி நடைபோடு. உன் மௌனமும் உன் வெற்றியும் தான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. அவர்கள் வீசும் ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு கல்லையும் நான் உனக்கு பின்னால் நின்று தடுத்துக் கொள்கிறேன். அந்த வலிகள் உன்னை முழுமையாக வந்து சேராது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், உன் காதுகளை புறங்கூறுபவர்களிடம் இருந்து மூடிக்கொள். உன் மனதின் திறவுகோலை, உன் மகிழ்ச்சியின் சாவியை மற்றவர்கள் கையில் கொடுக்காதே. நீ எப்போது சிரிக்க வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை நீயே முடிவு செய். உன்னை விமர்சிப்பவர்களைப் பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு உன் கைகளை என் கைகளுக்குள் கொடுத்துவிடு. இந்த தந்தை உன்னோடு நடக்கும்போது இந்த உலகத்தின் எந்த விமர்சனமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. இப்போது சொல், இந்த மனிதர்களின் மாயையிலிருந்து, அவர்கள் வார்த்தைகள் தந்த வலியிலிருந்து நீ விடுபட்டு விட்டாயா? உன் மீது உனக்கே இருந்த அந்த சிறு சந்தேகம் இப்போது அகன்றுவிட்டதா? நீ யார்? உனக்கான ஒரு தனித்துவமான பாதை எது? யாரும் உன்னை அசைக்க முடியாத ஒரு வழியில் உன்னை எப்படி பயணிக்க வைப்பது என்பதை பற்றி நான் உனக்கு காட்டுகிறேன். என் செல்லப்பிள்ளையே, முந்தைய வார்த்தைகள் உனக்குள் இருந்த அந்த பாரத்தை, மற்றவர்கள் வீசிய வார்த்தைகளின் வலியை சற்று இறக்கி வைத்திருக்கும் என்று நம்புகிறேன். உன் முகம் இப்போது சற்று தெளிவாக இருக்கிறது. ஆனால் உன் விழிகளின் ஓரத்தில் இன்னும் ஒரு சின்ன கேள்வி ஒளிந்து கொண்டிருக்கிறதே. அது என்னவென்று நான் சொல்லட்டுமா? அப்பா, மற்றவர்கள் காயப்படுத்துவதை நான் தாங்கிக் கொள்கிறேன், அவர்களை புறக்கணித்தும் விடுகிறேன். ஆனால் நான் ஆசையாக செய்யும் என் வேலை, என் உழைப்பு, அதற்கான பலன் ஏன் எனக்கு கிடைக்க மறுக்கிறது என்ற ஏக்கம்தானே உனக்குள் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ இரவும் பகலும் கண் விழித்து உனக்கு பிடித்த ஒரு வேலையை செய்கிறாய். அது மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும், அதன் மூலம் உனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று ஓயாமல் உழைக்கிறாய். ஆனால் அதற்கான பலன் சுழியமாக இருக்கும்போது நமது குரல் யாருக்கும் கேட்கவில்லையா? நாம் செய்வது எல்லாம் வேண்டானா என்று உன் மனம் சோர்வடைகிறதல்லவா? என் கண்ணே, இப்போது நான் சொல்வதை மிக கவனமாக கேள். உனது அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் ஒரு நிஜத்தை உனக்கு உதாரணமாகச் சொல்கிறேன். நீ ஒரு அழகான படைப்பை உருவாக்குகிறாய் என்று வைத்துக்கொள்வோம். உனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தைப் பற்றி உன் முழு மனதையும் செலுத்தி பல மணி நேரம் செலவழித்து ஒரு காணொளியையோ அல்லது ஒரு ஆழமான கருத்தையோ உருவாக்குகிறாய். இதை காணும் அனைவரின் மனதும் குளிரும், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்ற ஆசையோடு அதை உலகத்தின் பார்வைக்கு வைக்கிறாய். ஆனால் என்ன நடக்கிறது? யாரும் அதை திரும்பி பார்க்கவில்லை. நீ எதிர்பார்த்த அந்த பாராட்டு கிடைக்கவில்லை. ஒரு பெரிய அமைதி நிலவுகிறது. அந்த நிசப்தம் உன்னை கொல்லும் என்பது எனக்கு தெரியும். உனது திறமையின் மீதே உனக்கு சந்தேகம் வரும். ஆனால் என் பிள்ளையே, உனது அந்த படைப்பை முதலில் பார்த்தது நான்தான். உனது அந்த உழைப்பை முதலில் ரசித்தது இந்த தந்தைதான். ஒரு நல்ல விஷயம் உடனடியாக பலரை சென்றடையாமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக அதன் மதிப்பு ஒருபோதும் குறைந்து விடாது. நீ தொடர்ந்து உன் வேலையைச் செய். அந்த ஒற்றை குரல் என்றாவது ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டத்தின் செவிகளை சென்றடையும். அதற்கான சரியான பாதையை, சரியான மனிதர்களை நான் உனக்காக உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன்.
அந்த நேரம் வரும் வரை நீ பொறுமையாக உன் உழைப்பை மட்டும் கொடு. இதோ இன்னொரு நிஜத்தையும் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ ஒரு பழைய ஆனால் உனக்கு பழக்கமான ஒரு இருசக்கர வாகனத்தில் நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்று வைத்துக்கொள்வோம். வண்டி சீராகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது. உனது இலக்கை நோக்கி நீ நம்பிக்கையோடு பயணிக்கிறாய். திடீரென்று சாலை மிகவும் மோசமாகிவிடுகிறது. எங்கும் குழிகள், மேடுகள், கரடுமுரடான கற்கள். இப்போது உனது வாகனத்தின் வேகம் தானாகவே குறைகிறது. நீ மிகவும் கவனமாக வண்டியின் வேகத்தை மாற்றி ஒவ்வொரு குழியையும் தவிர்த்து தட்டுத்தடுமாறி மெதுவாக பயணிக்க வேண்டியிருக்கிறது. அப்போது உன்னை தாண்டி பலர் விலையுயர்ந்த வாகனங்களில் எந்த கவலையும் இல்லாமல் மிக வேகமாகச் செல்வார்கள். அவர்களை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கும்? நாமும் இவ்வளவு தூரம் சரியாகத்தானே வந்தோம், நமது பயணம் மட்டும் ஏன் இப்படி திணறுகிறது? இவர்கள் மட்டும் எப்படி இவ்வளவு எளிதாக முந்திச் செல்கிறார்கள் என்று உனக்கு தோன்றும். உன் வண்டியின் மீதும் உன் பயணத்தின் மீதும் உனக்கு கோபம் வரும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள் என் குழந்தையே, அந்த மோசமான சாலையில் நீ வேகமாகச் சென்றால் நிலைதடுமாறி கீழே விழுந்து அடிபடும் ஆபத்து உனக்குத்தான் அதிகம். அந்த இடர்பாடுகளை தாண்டி வண்டியை பத்திரமாக ஓட்டிச் செல்வதுதான் உண்மையான திறமை. வேகம் குறைவது என்பது பயணத்தின் முடிவல்ல, அது அந்த சாலையின் தன்மை, அவ்வளவுதான். அந்த மோசமான சாலையை கடக்கும் வரை உன் கைகளை வாகனத்தின் கைப்பிடியிலிருந்து எடுக்காமல் கவனமாக ஓட்டு. நீ பாதுகாப்பாகச் செல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் அந்த பாதையில் உன்னை மெதுவாகச் செல்ல வைத்திருக்கிறேன். நீ தனியாக பயணிக்கவில்லை. உன் பின் இருக்கையில் உன் தோளை பிடித்தபடி நான் அமர்ந்திருக்கிறேன். குழிகளில் வண்டி இறங்கும்போது உனக்கு அடிபடாமல் நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன். அந்த மோசமான சாலை முடிந்ததும் உனக்கான ஒரு நீண்ட அழகான சீரான பாதை காத்துக் கொண்டிருக்கிறது. அங்கு நீ நினைத்த வேகத்தில் நிம்மதியாக பயணிக்கலாம். அதுவரை இந்த தந்தையின் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொள். இப்போது சொல், உன் மனதில் இருந்த அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, நமது பயணம் மெதுவாக இருக்கிறதே என்ற ஏக்கம் குறைந்திருக்கிறதா? உனக்கான வெற்றியை நான் தட்டாமல் தருவேன், உனக்கான பாதை விரைவில் சீராகும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறதா? நீ சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும், நீ விழித்திருந்த ஒவ்வொரு இரவுக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். அதற்கான பலனை வட்டியும் முதலுமாக திருப்பித் தருவேன். உன் எதிர்காலத்தை பற்றியும் நாளை என்ன நடக்குமோ என்ற அந்த இனம் புரியாத பயத்தை பற்றியும் நாம் ஆழமாக பேசலாம். என் உயிரினும் மேலான பிள்ளையே, முந்தைய உரையாடல்கள் உனக்குள் ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சியிருப்பதை உன் முகத்தின் அமைதியில் நான் காண்கிறேன். ஆனால் உனது நெஞ்சின் ஆழத்தில் இன்னும் ஒரு பயம் உறைந்து கிடக்கிறது. அது என்னவென்று எனக்கு தெரியும். இன்றைய பொழுதை நான் எப்படியோ கடந்து விட்டேனப்பா. ஆனால் நாளை என்ன நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்ற அந்த சுட்டெரிக்கும் கேள்விதானே உன்னை இரவுகளில் உறங்க விடாமல் செய்கிறது. இரவு வெகுநேரம் ஆகியும் தூக்கம் வராமல் இருட்டில் உன் அலைபேசியின் திரையையோ அல்லது மடிக்கணினியின் திரையையோ வெறித்து பார்த்துக்கொண்டு நமது வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடுமா என்று யோசிக்கிறாய். வங்கிக் கணக்கில் இருப்பு குறைந்து கொண்டே வருகிறதே, தேவைகள் மட்டும் மலை போல வளர்ந்து நிற்கிறதே. கையில் இருக்கும் இந்த சிறிய வங்கி அட்டையை வைத்துக்கொண்டு அடுத்த மாத செலவுகளை, குடும்பத்தின் தேவைகளை எப்படி சமாளிப்பது என்று நினைக்கும் போதே உன் வயிற்றில் ஒரு புலியை கரைக்கிறதே. நான் அறிவேன் என் கண்ணே, அந்த வலியின் ஆழத்தை நான் முழுமையாக உணர்கிறேன். பொருளாதார போராட்டமும் எதிர்காலம் பற்றிய பயமும் உன்னை கட்டிப்போடும்போது உனக்கு நானே ஒரு சிறு உதாரணத்தை சொல்கிறேன் கேள். நீ ஒரு முக்கியமான காகிதத்தை அச்சு இயந்திரத்தில் கொடுத்து எடுக்க முனைகிறாய் என்று வைத்துக்கொள்வோம். இயந்திரம் ஓடத் தொடங்குகிறது. ஆனால் திடீரென்று காகிதம் உள்ளே பாதியில் சிக்கிக்கொண்டு இயந்திரம் அப்படியே நின்றுவிடுகிறது. அந்த நேரத்தில் நீ அவசரப்பட்டு பதற்றத்தில் அந்த காகிதத்தை பலமாக வெளியே இழுத்தால் என்ன ஆகும்? காகிதம் கிழிந்து உள்ளேயே தங்கிவிடும், அந்த இயந்திரமும் பழுதாகிவிடும் அல்லவா? மாறாக நீ என்ன செய்வாய்? பொறுமையாக இயந்திரத்தின் பக்கவாட்டை திறந்து சிக்கிக்கொண்ட அந்த காகிதத்தை எங்கும் கிழிந்து விடாமல் மிக மென்மையாக உருவி எடுப்பாய். பின்னர் மீண்டும் ஒரு புதிய காகிதத்தை வைத்து பொத்தானை அழுத்துவாய். இப்போது இயந்திரம் எந்த தடையுமின்றி சீராக இயங்கி நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்கும். உன் வாழ்க்கையில் வரும் பொருளாதார தடைகளும் திடீர் சறுக்கல்களும் அந்த இயந்திரத்தில் சிக்கிக்கொண்ட காகிதம் போலத்தான். பண நெருக்கடி வரும்போது பதற்றப்பட்டு தவறான வழிகளிலோ அல்லது அவசரத்திலோ முடிவுகளை எடுத்தால் வாழ்க்கையே பழுதாகிவிடும். அந்த தடங்களைக் கண்டு பயப்பட வேண்டாம். பொறுமையாக இரு. எந்த இடத்தில் செலவுகள் எல்லை மீறுகின்றன, எந்த இடத்தில் உனக்கான வருமானம் தடைபடுகிறது என்பதை பொறுமையாக ஆராய்ந்து சரிசெய். உனக்கான வழியை நான் திறப்பேன். மீண்டும் உன் வாழ்க்கை இயந்திரம் சீராக இயங்கும். இதோ இன்னொரு நிஜத்தையும் உனக்குச் சொல்கிறேன். நீ உனக்கு பரிச்சயமான ஒரு குடியிருப்பு பகுதிக்குள் வளைந்து நெளிந்து செல்லும் ஒரு தெருவில் நடந்து செல்கிறாய் என்று வைத்துக்கொள்வோம். இரவின் இருள் சூழ்ந்து விட்டது. அந்த தெருவில் மின்விளக்குகள் ஏதுமில்லை. உன் கையில் ஒரு சிறிய கைமின் விளக்கு மட்டுமே இருக்கிறது. அந்த விளக்கின் வெளிச்சம் உனக்கு முன்னால் சில அடிகள் வரை மட்டுமே விழும். அந்த சிறிய வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு அந்த நீண்ட இருட்டான தெருவை கடக்க முடியுமா என்று நீ பயப்படுவாயா? இல்லையல்லவா? நீ ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அந்த வெளிச்சம் அடுத்த அடிக்கு வழிகாட்டும். அப்படியே தொடர்ந்து நடந்தால் அந்த சிறிய வெளிச்சமே உன்னை அந்த நீண்ட தெருவின் எல்லை வரை பாதுகாப்பாக கொண்டு சேர்த்துவிடும்.
முழு தெருவும் ஒரே நேரத்தில் வெளிச்சமாக தெரிய வேண்டுமென்று நீ அந்த இடத்திலேயே காத்து நின்றால் விடியும் வரை நீ அங்கேயேதான் நிற்க வேண்டும். உன் எதிர்காலத்தை பற்றிய பயமும் அப்படித்தான். அடுத்த வருடம் என்ன ஆகுமோ, 10 வருடங்கள் கழித்து நான் எப்படி இருப்பேனோ என்று ஒட்டுமொத்த பயணத்தையும் நினைத்து பயந்து இன்றைய பொழுதை வீணாக்காதே. உன் கையில் இருப்பதெல்லாம் இன்று என்னும் இந்த சிறிய வெளிச்சம் மட்டும்தான். அந்த வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு இன்றைய நாளை நேர்மையாகவும் உழைப்போடும் கடந்து செல். நீ அடுத்த அடியை எடுத்து வைக்கும்போது நாளைக்கான வழியை நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவேன். நாளை என்ன நடக்கும் என்ற கவலையை என் காலடியில் வைத்துவிடு. நீ உண்பதற்கும் உடுத்துவதற்கும் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தேவையான வழிகளை நான் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் முயற்சியை கைவிடாமல் இருப்பது மட்டும்தான். இருட்டில் நீ தனியாக நடக்கவில்லை. உன் கையை பிடித்துக்கொண்டு உனக்கு பாதுகாப்பாக நடந்து வருபவன் இந்த உலகத்தையே படைத்த உன் தந்தைதான் என்பதை மறந்துவிடாதே. என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? என் வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா? இப்போது சொல், எதிர்காலம் பற்றிய அந்த பெரும் சுமை உன் தோள்களிலிருந்து இறங்கிவிட்டதா? நாளை விடியும்போது ஒரு புதிய நம்பிக்கையோடு கண் விழிப்பாய் என்ற உறுதி உனக்குள் பிறந்திருக்கிறதா? நீ கடந்து வந்த காயங்களை எப்படி முழுமையாக ஆற்றுவது, உனக்குள் இருக்கும் குற்ற உணர்ச்சிகளிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதை பற்றி நாம் இன்னும் நெருக்கமாக பேசலாம். என் அன்பு குழந்தையே, நாளை என்ன நடக்கும் என்ற எதிர்காலத்தின் பயம் விலகி உன் முகம் இப்போது அமைதியடைந்திருப்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் எதிர்காலத்தின் மீதிருந்த பார்வை விலகியதும் உன் கண்கள் இப்போது கடந்த காலத்தை நோக்கி திரும்பிவிட்டதே. உன் நெஞ்சின் ஆழத்தில் யாருக்கும் தெரியாமல் நீ மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய அறைக்குள் இப்போது எட்டி பார்க்கிறாய் அல்லவா? எல்லாம் சரியப்பா, ஆனால் கடந்த காலத்தில் நான் செய்த தவறுகளை எப்படி மறப்பது? அன்று நான் அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் இன்று என் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்குமே. நான் அவசரப்பட்டு விட்டேனே. அந்த நல்ல வாய்ப்பை கோட்டை விட்டுவிட்டேனே என்று உன்னை நீயே குற்றவாளி கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்கிறாய். இரவு நேரங்களில் அந்த நினைவுகள் உன்னை தூங்கவிடாமல் தொந்தரவு செய்கின்றன. நான் ஒரு முட்டாள், எனக்கு அறிவே இல்லை என்று உன்னை நீயே தண்டித்துக் கொள்கிறாய். எனக்கு தெரியும் என் பிள்ளையே, அந்த வலியின் ஆழத்தை நான் அறிவேன். ஆனால் என் கண்ணே, இப்போது நான் சொல்வதை மிக கவனமாக கேள். உனக்கு ஒரு நிஜமான நிகழ்வை உதாரணமாகச் சொல்கிறேன். சமையலறையில் காய்கறிகளை நறுக்கும்போது உனது கவனக்குறைவால் உன் விரலில் ஒரு சிறிய காயம் பட்டுவிடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அதிலிருந்து ரத்தம் கசிகிறது, சுரீரென்று வலிக்கிறது. அப்போது நீ என்ன செய்வாய்? இரத்தத்தை துடைத்துவிட்டு மருந்து வைத்து கட்டு போடுவாய். சில நாட்களில் அந்த காயம் ஆறி ஒரு சிறிய தழும்பு மட்டும் அங்கே இருக்கும். ஆனால் அந்த காயம் ஆறுவதற்குள் ஐயோ காயம் பட்டுவிட்டதே என்று அதை நீ மீண்டும் மீண்டும் தொட்டு பார்த்தாலோ அல்லது அந்த புண்ணை கிண்டிவிட்டாலோ என்ன ஆகும்? காயம் பெரிதாகுமே தவிர ஒருபோதும் ஆறாது. இரத்தம் மீண்டும் கசியும், அந்த வலி உன்னை துடிக்கச் செய்யும். உனது கடந்த கால தவறுகளும் அந்த சிறிய காயம் போலத்தான். நடந்த ஒரு தவறை நினைத்து மீண்டும் மீண்டும் அதை தோண்டி பார்ப்பது ஆறும் காயத்தை கிண்டி விடுவதற்கு சமம். தவறு நடந்துவிட்டது, அதற்கான மருந்தை காலம் வைத்துவிட்டது. அந்த தழும்பு உனக்கு ஒரு பாடம், அவ்வளவுதான். அதை நினைத்து உன்னை நீயே ஏன் சித்திரவதை செய்து கொள்கிறாய்? இன்னொரு உதாரணத்தையும் உனக்கு புரியும்படி சொல்கிறேன். நீ ஒரு புதிய இடத்திற்கு உனது வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறாய். அந்த பாதை உனக்கு புதிது. நீ செல்ல வேண்டிய சரியான பாதையை விட்டுவிட்டு தெரியாமல் ஒரு தவறான பாதையில் திரும்பி விடுகிறாய். சிறிது தூரம் சென்ற பின்புதான் அது நீ செல்ல வேண்டிய இடமில்லை, பாதை முடிந்துவிட்டது என்பது உனக்கு புரிகிறது. அந்த சூழ்நிலையில் நீ என்ன செய்வாய்? வண்டியை அங்கேயே நிறுத்திவிட்டு, ஐயோ நான் எவ்வளவு பெரிய முட்டாள், இந்த தவறான பாதையில் வந்து என் நேரத்தை வீணடித்து விட்டேனே என்று அங்கேயே அமர்ந்து அழுது கொண்டிருப்பாயா? மாட்டாய் அல்லவா? சரி, வழி மாறி வந்துவிட்டோம் என்று புரிந்து கொண்டு வண்டியை மீண்டும் திருப்பி வந்த வழியே சென்று சரியான பாதையை கண்டுபிடித்து பயணத்தை தொடர்வாய். அந்த தவறான பாதை உனது நேரத்தை சிறிது வீணடித்திருக்கலாம். ஆனால் இந்த பாதை நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லாது என்ற ஒரு புதிய அறிவை, அனுபவத்தை உனக்கு கொடுத்திருக்கிறதல்லவா? உன் வாழ்க்கையில் நீ எடுத்த தவறான முடிவுகளும் அப்படித்தான். அவை தவறான பாதைகள். அந்த பாதையில் நீ சிறிது தூரம் பயணித்து விட்டாய். அதற்காக நீ முட்டாள் அல்ல. அந்த தவறான உறவோ தவறான முடிவோ உனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. இனிமேல் அந்த பாதையில் நீ செல்ல மாட்டாய் என்ற தெளிவை உனக்கு கொடுத்திருக்கிறது. வண்டியை திருப்புவது போல் உன் மனதை திருப்பி இப்போதிருக்கும் சரியான பாதையில் உன் பயணத்தை தொடங்கு. நடந்ததை நினைத்து அங்கேயே தேங்கி நிற்காதே. என் செல்லப்பிள்ளையே, உன்னை படைத்த நானே உனது குறைகளை, நீ செய்த சிறு சிறு தவறுகளை மன்னித்து மறந்த பிறகு நீ ஏன் உன்னை மன்னிக்க மறுக்கிறாய்? நீ ஒன்றும் குற்றவாளி இல்லை. நீ கற்றுக்கொள்ளும் ஒரு மாணவன். தவறுகள் செய்வது மனித இயல்பு. அதிலிருந்து திருந்திக் கொள்வதுதான் உண்மையான வளர்ச்சி. நீ செய்த தவறுகளைப் பற்றி இனி ஒருபோதும் சிந்திக்காதே. அந்த பழைய கணக்குகளை நான் அழித்துவிட்டேன். உனக்கான புதிய புத்தகம் என்னிடம் இருக்கிறது. அதில் நீ புதிய அத்தியாயத்தை எழுதத் தொடங்கலாம். உன் மீதான குற்ற உணர்ச்சியை இப்போதே என் காலடியில் இறக்கி வைத்துவிடு. உன்னை நீயே நேசிக்கத் தொடங்கு. ஏனென்றால் நான் உன்னை எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிறேன். இப்போது சொல்,
உன் மனதை அரித்துக் கொண்டிருந்த அந்த பழைய காயம் ஆறிவிட்டதா? உன்னை நீயே தண்டித்துக் கொள்ளும் அந்த பழக்கத்தை இன்றுடன் விட்டுவிடுவாயா? நீ எவ்வளவு அழகானவன், உனக்குள் இருக்கும் உண்மையான பலம் என்ன, இந்த உலகத்தில் நீ ஏன் படைக்கப்பட்டாய் என்பதற்கான காரணத்தை நான் உனக்கு உணர்த்துகிறேன். அதை அறிய நீ தயாராக இருக்கிறாயா? என் உயிரினும் மேலான குழந்தையே, கடந்த காலத்தின் பாரத்தை என் காலடியில் இறக்கி வைத்துவிட்டு இப்போது ஒரு புதிய மனிதனாக இலகுவான மனதோடு நீ அமர்ந்திருக்கிறாய். உனது கண்களில் இப்போது ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது. அதை பார்க்கும் எனக்கே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அதே கண்களின் ஆழத்தில் ஒரு தேடல் இருப்பதையும் நான் கவனிக்கிறேன். அப்பா, எல்லாம் சரி, நீங்கள் சொல்வது போல் நான் பழையனவற்றை மறந்துவிடுகிறேன். ஆனால் எனக்குள் என்ன சிறப்பு இருக்கிறது? நான் எதற்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறேன்? என்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் திறமைசாலிகளாக இருக்கிறார்கள், நிறைய சாதிக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு சாதாரணமான ஆள்தானே. என்னால் யாருக்கு என்ன பயன் என்று உன்னை நீயே குறைத்து மதிப்பிடுகிறாயல்லவா? உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து உனக்கு நீயே ஒரு சிறிய வட்டத்தை போட்டுக்கொண்டு எனக்கு அவ்வளவுதான் தகுதி என்று அதற்குள் முடங்கி கிடக்கிறாய். இந்த எண்ணம்தான் உனது சிறகுகளை வெட்டி உன்னை பறக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. என் கண்ணே, உனக்கு நான் ஒரு எளிய உதாரணத்தை சொல்கிறேன், பொறுமையாக கேள். ஒரு பெரிய அழகான விலைமதிப்பற்ற பொருட்கள் நிறைந்த ஒரு மாளிகையை நினைத்துக்கொள். அந்த மாளிகையின் கதவுகள் பெரிய மரத்தால் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு அழகாக செய்யப்பட்டுள்ளன. அதைச் சுற்றி பெரிய மதில் சுவர்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த மாளிகைக்குள் செல்வதற்கு என்ன தேவை? ஒரு சிறிய திறவுகோல், அதாவது ஒரு சாவி. அந்த சாவி பார்ப்பதற்கு மிகச் சிறியது. அது இரும்பினாலோ அல்லது பித்தளையினாலோ செய்யப்பட்டிருக்கலாம். அதற்கு எந்த அழகும் இல்லை, எந்த வேலைப்பாடும் இல்லை. ஒருவருடைய சட்டை பைக்குள் இருட்டில்தான் அது பெரும்பாலான நேரத்தை கழிக்கிறது. ஆனால் அந்த சிறிய திறவுகோல் இல்லை என்றால் அந்த பெரிய மாளிகைக்குள் யாராலும் நுழைய முடியாதல்லவா? மாளிகையின் முழு மதிப்பும் அந்த சிறிய சாவியின் மேல்தான் அடங்கியிருக்கிறது. உன் வாழ்க்கையும் அந்த சிறிய திறவுகோல் போலத்தான். நீ உன்னை பார்ப்பதற்கு சாதாரணமாக நினைக்கலாம். உன்னிடம் பெரும் செல்வமோ உலகமே திரும்பி பார்க்கும் புகழோ இல்லாமல் இருக்கலாம். நீ ஒரு சட்டை பைக்குள் இருக்கும் சாவியைப் போல கூட்டத்தோடு கூட்டமாக தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக வாழ்பவனாக இருக்கலாம். ஆனால் உன் குடும்பத்திற்கும் உன்னை நேசிப்பவர்களுக்கும் நீதான் திறவுகோல். நீ இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை என்னும் மாளிகையின் கதவுகள் அடைபட்டு இருண்டுவிடும். உன் சாதாரணமான தோற்றத்திற்கு பின்னால் ஒரு குடும்பத்தையே பல உறவுகளை தாங்கும் மாபெரும் சக்தி இருக்கிறது. இன்னொரு நிஜத்தையும் உனக்கு உணர்த்துகிறேன். தினமும் நீ அருந்தும் தண்ணீரை நினைத்துப்பார். அதற்கு ஏதேனும் நிறம் இருக்கிறதா? இல்லை. ஏதேனும் வடிவம் இருக்கிறதா? இல்லை. தங்கம் வைரம் போல அதற்கு பெரிய விலையாவது இருக்கிறதா? அதுவும் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் கடுமையான தாகத்தில் தவிக்கும்போது அவன் முன்னால் ஒரு தட்டு நிறைய தங்கத்தையும் ஒரு குவளை நிறைய தண்ணீரையும் வைத்தால் அவன் எதை தேர்ந்தெடுப்பான்? தண்ணீரைத்தானே. காரணம், தங்கம் அவனுக்கு பகட்டை கொடுக்கும், ஆனால் தண்ணீர் மட்டுமே அவனுக்கு உயிரை கொடுக்கும். நீ அந்த தண்ணீரை போன்றவன். நீ மற்றவர்கள் கண்களுக்கு எந்த நிறமும் பகட்டுமில்லாமல் மிக சாதாரணமாக தெரியலாம். ஆனால் நீ உன்னை சார்ந்தவர்களுக்கு மிக அத்தியாவசியமானவன். நீ காட்டும் சிறு அன்பும் நீ செய்யும் சின்ன சின்ன உழைப்பும் மற்றவர்களின் தாகத்தை தணிக்கும் தண்ணீர் போன்றது. உன் மதிப்பு நீ எப்படி தெரிகிறாய் என்பதில் இல்லை, நீ மற்றவர்களுக்கு எப்படி பயன்படுகிறாய் என்பதில்தான் இருக்கிறது. உனக்குள் இருக்கும் உண்மையான பலம் என்ன தெரியுமா? எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கிறாயே, அந்த விடாமுயற்சிதான். எத்தனை காயங்கள் பட்டாலும் மற்றவர்கள் மீது நீ காட்டும் அந்த பாசமும் அக்கறையும் தான் உனது உண்மையான பலம். என்னை நம்பு என் பிள்ளையே, இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்பும் காரணமில்லாமல் என்னால் உருவாக்கப்படுவதில்லை. நான் உன்னை படைத்ததற்கும் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. நீ உனக்கான பாதையில் தொடர்ந்து நேர்மையாக நடக்கும்போது அந்த பெரிய நோக்கத்தை நீயே கண்டுகொள்வாய். நீ ஒருபோதும் சாதாரணமானவன் இல்லை. என் படைப்பில் நீ ஒரு மிகச் சிறந்த காவியம். உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடுவதை இப்போதே நிறுத்திவிடு. அவர்கள் பாதை வேறு, உன் பயணம் வேறு. உனக்கான ஓடுதளத்தில் நீ மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறாய். அங்கு உனக்கு போட்டியாளர் என்று யாருமில்லை. நீ நேற்றைய உன்னை விட இன்று எவ்வளவு முன்னேறியிருக்கிறாய் என்பது மட்டும்தான் முக்கியம். இப்போது சொல், உனக்குள் இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை அகன்றுவிட்டதா? உனது உண்மையான மதிப்பு உனக்கு புரிந்துவிட்டதா? நீ எவ்வளவு விலைமதிப்பற்றவன் என்று இப்போது உணர்கிறாயா? உன்னை ஒரு வெற்றியாளனாக, உனக்கான முழுமையான ஆசீர்வாதத்தோடு உன்னை நான் வழியனுப்பப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீரை துடைக்க ஆரம்பித்தேன். இதோ உன் முகத்தில் ஒரு முழுமையான பிரகாசமான புன்னகையை பார்க்கிறேன். இந்த மாற்றம் எனக்கு எவ்வளவு ஆனந்தத்தை தருகிறது தெரியுமா? அந்த இருண்ட அறையிலிருந்து வெளியே வந்து இப்போது நீ சூரிய ஒளியில் நிற்பது போல் உன் மனம் பிரகாசமாக இருப்பதை நான் உணர்கிறேன். நீ எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய் என்று திரும்பிப்பார். உன் கவலைகள், மற்றவர்களின் விமர்சனங்கள், எதிர்காலத்தின் மீதான பயம், கடந்த காலத்தின் குற்ற உணர்ச்சி என எல்லாவற்றையும் என் காலடியில் இறக்கி வைத்துவிட்டு இப்போது எந்த சுமையும் இல்லாமல் ஒரு சுதந்திரமான பறவையாக நிற்கிறாய். இதுதான் என் பிள்ளை. இதுதான் உனது உண்மையான இயல்பு.
இப்போது நீ ஒரு புதிய பயணத்தை தொடங்கப் போகிறாய். இந்த பயணத்தில் உனக்கு எந்த பயமும் வேண்டாம் என்று சொல்ல இறுதியாக உனக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நீ ஒரு புதிய ஊருக்குச் செல்லும்போது உனது அலைபேசியில் உள்ள வழிகாட்டிச் செயலியை வரைபடத்தை இயக்கி வைத்துக்கொண்டு பயணிக்கிறாய் அல்லவா? அந்த வழிகாட்டி உனக்கு ஒவ்வொரு திருப்பத்தையும் முன்கூட்டியே சொல்லிக்கொண்டே வரும். ஒருவேளை நீ அந்த வழிகாட்டி சொன்ன பாதையில் திரும்பாமல் தவறுதலாக வேறு ஒரு பாதையில் திரும்பிவிட்டால் அந்த வழிகாட்டி உன்னை பார்த்து, நீ ஒரு முட்டாள், நான் சொன்ன பாதையில் நீ வரவில்லை, இனி நான் உனக்கு வழிகாட்ட மாட்டேன் என்று கோபித்துக் கொண்டு நின்று விடுமா? இல்லைதானே? அது எந்த கோபமும் இல்லாமல் சில வினாடிகள் அமைதியாக இருந்துவிட்டு நீ திரும்பி வந்த அந்த புதிய பாதையிலிருந்தே நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு எப்படி செல்வது என்று ஒரு புதிய வழியை உடனடியாக உருவாக்கி கொடுத்து மீண்டும் உன்னை தொடர்ந்து வழி நடத்தும் அல்லவா? நீ எத்தனை முறை தவறான பாதையில் சென்றாலும் அது சலித்துக் கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் உனக்கான இலக்கை நோக்கிய வழியை திருத்தி அமைத்துக் கொடுக்கும். உன் தந்தையான என் அன்பும் என் வழிகாட்டுதலும் அப்படித்தான் என் கண்ணே. நீ வாழ்க்கையில் எப்போதாவது நான் காட்டிய வழியை மீறி தவறான முடிவுகள் எடுத்தாலோ அல்லது உன்னை அறியாமல் தடம்புரண்டாலோ நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். உன் மீது கோபப்பட்டு உன்னை தண்டித்து ஒதுக்கிவிடவும் மாட்டேன். நீ நிற்கும் அந்த சறுக்கலான இடத்திலிருந்தே உனக்கான ஒரு புதிய நல்ல பாதையை நான் உடனடியாக உருவாக்குவேன். உன் இலக்கை நீ பாதுகாப்பாக சென்றடையும் வரை நான் உனக்கான வழியை தொடர்ந்து செப்பனிட்டுக் கொண்டே இருப்பேன். உன்னை சரியான இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என் பொறுப்பு. ஏனென்றால் நீ என் பிள்ளை. உனக்கு வழிகாட்டாமல் நான் வேறு யாருக்கு வழிகாட்டப் போகிறேன்? இப்போது உன் கண்ணீரை முழுமையாக துடைத்துக்கொள். நிமிர்ந்து நில். உலகத்தை பார்த்து ஒரு தைரியமான புன்னகையை வீசு. இனிமேல் எந்த ஒரு மனிதனின் விமர்சனமும் உன்னை காயப்படுத்தக்கூடாது. எந்த ஒரு தோல்வியும் உன்னை முடக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் சக்தி உன் தோளோடு தோள் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நீ முழுமையாக உணர்ந்துவிட்டாய். நான் எங்கும் செல்லவில்லை. உன் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் நான் கலந்திருக்கிறேன். நீ வேலை செய்யும் போதும் நடக்கும்போதும் உறங்கும்போதும் உனக்கு பின்னால் ஒரு கவசம் போல் நான் இருப்பேன். உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றாலோ அல்லது குழப்பம் என்றாலோ அமைதியாக கண்களை மூடி என்னை அழை. இந்த தந்தை ஓடோடி வருவேன். உன் வாழ்க்கை மிக அழகானது. உனக்கான வெற்றிகள் இனி வரிசையாக உன்னை தேடி வரும். தைரியமாகச் செல். உன்னை உச்சி முகர்ந்து முழுமையான ஆசீர்வாதங்களோடு இந்த உலகத்திற்குள் வழி அனுப்பி வைக்கிறேன். செல் என் கண்ணே, சென்று வென்றவா. என் அன்பு குழந்தைகளே, ஒரு தந்தையாக நான் சொன்ன இந்த வார்த்தைகள் உங்கள் மனப்பாரத்தை குறைத்து ஒரு புதிய நம்பிக்கையை உங்கள் நெஞ்சில் விதைத்திருக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் எந்த தருணத்திலும் நீங்கள் தனித்து விடப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மனதிற்கு இதமான நம்பிக்கையூட்டும் இது போன்ற பல ஆறுதலான உரையாடல்களை தொடர்ந்து கேட்க நமது சிவனை போற்றி வலையொலியில் யூடியூப் சேனல் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப். இந்த தந்தையின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் இதை போன்ற ஒரு ஆறுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்தளியுங்கள். ஷேர். உங்கள் மனதின் உணர்வுகளை நீங்கள் இப்போது எப்படி உணர்கிறீர்கள் என்பதை கீழே கருத்துரையாக பதிவிடுங்கள். காமெண்ட். உங்கள் ஒவ்வொருவரின் வார்த்தைகளையும் நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். தைரியமாக இருங்கள். உங்கள் தந்தை நான் இருக்கிறேன். என்றென்றும் அன்புடன் சிவனே போற்றி.